அதிர்ச்சி! மானாமதுரையில பயங்கர ஆயுதங்கள காட்டி பணம் பறித்த கும்பல் 24 மணி நேரத்துல போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சினிமாவையே மிஞ்சக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். இது சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரையில நடந்த ஒரு கதை தான். ஜூன் 15, 2025 ஒரு சாதாரண நாளை போல தான் இருந்துச்சு. ஆனா சாலையில நடந்து போன ஒருவர்கிட்ட சில நபர்கள் வாள், கத்தி இந்த மாதிரியான பயங்கர ஆயுதங்களை காட்டி நேரடியாகவே பணத்தை பறிச்சிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட நம்ம எஸ்பி ஆசிஸ் ராவத் உடனே ஒரு தனிப்படையை அமைக்க உத்தரவிடுறார். துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் தலைமையில ஒரு சுறுசுறுப்பான போலீஸ் குழு இது சம்பந்தப்பட்ட விசாரணையை தொடங்குது. விசாரணை ஆரம்பமாகுது, கைதும் தொடர்ச்சியாகுது. அது என்ன மாதிரியான கைதுன்னு பார்த்தீங்கன்னா, முகமது பாரிஸ், அஷன், தினேஷ், பாலமுருகன் அப்படிங்கிற 3 பேரை முதல்ல கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கும்பலோட தொடர்புடைய ஆகாஷ் அப்படிங்கிற இன்னொருத்தரையும் கைது செய்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் வேறொரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. என்ன ட்விஸ்ட்னு கேட்குறீங்களா? இந்த கும்பலுக்கெல்லாம் ஆயுத சப்ளை செஞ்சது யாரு அப்படிங்கிற ட்விஸ்ட் தான். விசாரணையில் தெரிய வந்தது என்னன்னா, இவங்க எல்லாத்துக்குமே தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் வாலா நகரை சேர்ந்த நயினார் அப்படிங்கிறவர் தான் ஆயுதங்களை கொடுத்துருக்காரு. தனிப்படை போலீஸார் தென்காசிக்கு நேராக போய் அந்த நயினாரையும் கைது செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கிட்ட இருந்து வாள், கத்தி உள்ளிட்ட 24 வகையான பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்கிறாங்க. போலீஸார் சும்மாவா இருப்பாங்க? எச்சரிக்கையும் விடுறாங்க. இது மாதிரி வழிப்பறி, ஆயுத வியாபாரம், குற்றச்செயல்னு யாராவது செஞ்சீங்க, சட்டம் அவங்களையும் கணக்கில் எடுத்துக்கிறங்க, மறந்துடாதீங்கன்னு எச்சரிக்கை விடுறாங்க. துணை கண்காணிப்பாளர் சுகுமார் அதை வார்த்தைகளாக எப்படி சொல்கிறாருன்னா, இந்த சம்பவத்தை நாங்கள் 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம். நயினார் தான் ஆயுதங்களை சப்ளை செய்தவர். இது போன்ற செயலில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை தொடரும்னு சைலண்ட்டாக எச்சரிச்சிருக்காரு.